குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் வந்துட்டு நேரத்தோடு எந்திரிச்சாச்சுங்க. கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சா ரிலாக்ஸாக வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நேற்று ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு வெளியவே இருந்ததுனால வந்து ரூம்குள்ளே படுக்கும் போதெல்லாம் வந்து கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு. ஸோ அதனால் நான் வந்து நேரத்தோடு எந்திரிச்சிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடு எந்திரிச்சிட்டு அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நேற்று வந்துட்டு உங்களுக்கு பாத்ரூம் டூர் கொடுக்கல, அது காமிச்சிடுறேன். பாத்ரூம் வந்துட்டு நல்லா பெருசாக இருந்தது. ஸோ நல்லா நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்தது. 5 ஸ்டார் ஹோட்டல்னால் சொல்லவே தேவையில்லை. இங்கே வந்து பாத் ஏரியா, வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி ப்ரஷ்ஷு, டவல் எல்லாமே வந்துட்டு டெய்லி மாற்றிடுவாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு பெரிய பாத் டப் இருக்குது. ஆக்சுவலி இந்த நேரத்தில் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செக்கின் ஆன அன்றைக்கி மத்தியானம் குளிக்கிறதுக்காக உள்ளே வந்தாச்சு, ஓகேங்களா. ஸோ எல்லா டேப்புமே நார்மலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த பாத் டப்பில் வந்துட்டு ஷவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹேண்ட் ஷவரு, அது வந்து நார்மல் மோட்லேருந்து ஹேண்ட் ஷவர் மோடு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். லிட்ரலி வந்து எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியல. உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு, வெளியவும் வர முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, சின்னதாக காக்கா குளியல் மாதிரி போட்டுட்டு அம்மாவை வெயிட் பண்ண சொல்லி ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மாவை குளிக்க போக சொன்னேன். இது வந்துட்டு நிறைய பேர் கூட இருந்தவங்க ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. என்னென்னா, நம்ம வந்து நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ் போயிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு நான் பட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பெட்டர் நீங்கள் வந்து இது தெரியலனா ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே காஃபியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் காஃபி குடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு டைம். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக காஃபி சிப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் இது தான். ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே பேஸ்டல் ஷேட் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மா வந்து ஒரு பிரைட் ஷேடில் வந்துட்டு குர்த்திஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாங்காய் டிசைன் இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி பிரின்சஸ் இருந்த மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு பாத்ரூம் மிரரில் காமிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஆக்சுவலி இந்த ரொட்டீன் வந்து புதுசாக இருக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பரபரப்பாக பசங்களுக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து போயிட்டுருக்கும் போது, இங்கே வந்து காலையில் எந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் காத்துட்ருக்கு, போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம், நமக்கான டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. நைட்டு அப்படியே சொட்டு சொட்டுன்னு விழுது இந்த கிளாஸ்லேருந்து தனி. தெரியும் 5 மணிக்கு என்ன பண்ணுறாரு. திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ காஃபி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனி இருந்தது. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து பேன்கேக் அண்ட் வேஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லை, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி கூட எடுத்துக்கிறதுக்கு ப்ளெயின் கேக்கு, மஃபின்னு, பப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூட் சாலடு, அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஃப் இருக்கும் அண்டு சிக்கன் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் சாசேஜு, அதுக்கப்புறம் வந்து ராஜ்மாவில் வந்து கிரேவி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரையு, டொமேட்டோ ஃப்ரையு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்பிள்டு எக்கு. அண்ட் நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு அந்த மார்னிங் ஃபுட்டு கூட இந்த ஆம்லேட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஆம்லேட் கூட என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால நான் எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் ஒரு ஆம்லேட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஆம்லேட் எடுக்கும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேப்புச்சினோ தான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே காஃபி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது தானே. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த காஃபி ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போகிற வரைக்கும் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேப்புச்சினோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே நான் வந்துட்டு வியூவெல்லாம் காமிக்கிறேங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 19th ஃப்ளோர், ஜஸ்ட் ஆப்போசிட் டு அவர் ஹோட்டல். பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தினமும் காலையில் காஃபி குடிச்சிட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்பவே சுகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கான ஒரு டைமை நம்ம வந்து எடுத்துக்கிறதே இல்லை இல்லையா?
அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ இயராவது நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு வாங்க. உங்கள் ஃபேமிலி கூட இருக்கட்டும், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு வாங்க. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்க. என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம, என்னோட குழந்தைங்க இல்லாம சோலோவா ஒரு ட்ரிப் போயிட்டு வரது. நான் பசங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், "நீங்க இல்லாம ஒரு ட்ரிப் போறது என்னமோ வந்துட்டு ஃபுல்ஃபில்லா இல்லாத மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பசங்க என்ன சொன்னாங்கன்னா, "இது உங்களோட டேம்மா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்க படிச்சு நெறைய இடத்துக்கு போயிட்டு வருவோம். ஸோ உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ வந்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு" சொன்னாங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆக்சுவலி இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த காரில் தான் வந்துட்டு நம்ம வந்து துபாய் சிட்டி வந்து டூர் போக போகிறோம். ஸோ டூர் முடிஞ்ச உடனே நம்மளை வந்துட்டு துபாய் ஃப்ரேமில் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ துபாய் ஃப்ரேம் பார்த்துட்டு திருப்பி ஹோட்டல் வந்துட்டு நம்ம வந்து டெசர்ட் சஃபாரி போக போகிறோம். ஸோ இந்த காரோட பேர் வந்துட்டு விஐபி லிமோசின் கார் ரைட். ஆக்சுவலி நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இந்த காரோட நேம் வந்து நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். காருக்குள்ளே இப்படி தாங்க இருக்குது. நல்ல நீட்டான சீட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா, ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்குது. வெளியே ஒன்றுமே பார்க்க முடியல. இதுக்கு எதுக்குடா சிட்டி டூர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ சுத்தமாக வெளியே எதுவுமே தெரியல. ஃபுல்லாக கவர்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் சும்மா ஜாலியாக உள்ளே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த காரில் தான் வந்துட்டு இங்கே உள்ள விஐபிஸ்லாம் வந்துட்டு போவாங்களாம். கார் பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக தாங்க இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 பேர் உட்காரலாம். இந்த சீட்லேயும் அந்த சீட்லேயும். அதே மாதிரி பின்னாடி வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இங்கே பாருங்களேன், ஒரு குட்டி சிங்க் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உட்காந்து ட்ராவல் பண்ணோம், அவ்வளோதான். இந்த காரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் துபாய் ஃப்ரேம். கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட உள்ளே உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது காரு. இந்த கார் தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா துபாய் ஃப்ரேம் தாங்க வந்திருக்கோம். நம்ம ரூமில் இருந்து பார்க்கும்போது துபாய் ஃப்ரேம் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஆஃப் துபாய் ஃப்ரேம்ங்க பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு போர்ட்ரேட்டில் கூட வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ ஹைட்டு. ஸோ இதில் என்ன வந்து த்ரில்லிங்காக இருக்கும்னா, நம்மளுக்கு மிடில் ஆஃப் த ஃப்ரேம் வந்து நடக்க போகிறோம். அதுதான் நமக்கு த்ரில்லாக இருக்கும். துபாய் ஃப்ரேம் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த நேரம் வந்துட்டு இப்போ மியூசிக் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபவுண்டைனை பாருங்கள். ஃப்ரேம்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிருவாங்க. அண்ட் எங்கே போனாலுமே சரி என்ட்ரன்ஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்லேட்டர் தெரியுது இல்லையா, அதில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இங்கே என்ட்ரான உடனே, அதாவது முன்னொரு காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா துபாய் எப்படி இருந்தது, எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழங்கால பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிக்சர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி, அது 3D எஃபெக்டாக என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்விங் மிஷினு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. புக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ உள்ள பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, மேலே போய்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலி துபாய் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு என்ன த்ரில்லுனா, இந்த மிடில் ஆஃப் த ஃப்ரேம் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம், இங்கேருந்து அங்கே போகிறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக தான் இருந்தது. அதாவது கீழ பார்த்துட்டே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா பயமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில என்னோட ஃப்ரெண்டு கைய பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் போக போக வந்து தெரியல. இருந்தாலுமே வந்துட்டு கீழ பார்த்துட்டே நடக்கும்போது, நெறைய பேருக்கு இந்த கிட்டினஸ்லாம் வரவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். ஸோ இங்க மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய சாக்லேட்ஸு, காஃபி அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. வேணும்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த லிஃப்ட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கீழ வர வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போதே துபாயோட ஃபுல் வியூ தெரியுதுன்னா, பூர்ஜ் கலிஃபாலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லலாம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இனி வந்துட்டு நம்ம டெசர்ட் சஃபாரி தான் போக போகிறோம். ஸோ அதோட வீடியோ வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.